ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, என்னடா வேற ஒரு லொகேஷன்ல வந்து உக்காந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வெளியில எடுத்து சமைக்கிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமையல் வீடியோ இல்லைங்க. ஃபர்ஸ்டே வந்து சொல்லிடுறேங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குட் நியூஸ்ங்க. எனக்கு குட் நியூஸ். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க தான் வந்து கமெண்ட் பண்ணணுங்க. நம்ம சேனல் வந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா 4 வருஷம் போல ஆயிடுச்சுங்க. 4 வருஷமும் வந்து விடாமுயற்சியோட வீடியோஸ் வந்து நான் உங்களுக்காக வந்து என்னோட பெஸ்டான வீடியோஸ் தாங்க கொடுத்துட்டே வந்தேன். 2 வருஷம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து வீடியோ போட்டுட்டே வந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம சேனல் என்னோட சேனல் சமையல் செய் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகலைங்க. என்ன காரணம் என்ன ஏதுன்றது தெரியலங்க. நம்ம எந்த ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம செஞ்சுட்டு வந்தாதான் பாத்தீங்கன்னா நம்மளோட பெஸ்ட்டை வந்து நம்ம காட்ட முடியுங்க. நானும் அப்படிதாங்க செஞ்சுட்டு வந்தேன். அந்த அளவுக்கு வந்து ரீச் கிடைக்கல. ஒரு வருஷம் ரெஸ்ட்னா வீடியோ பக்கமே போலங்க. செல்லு பக்கமே போல. ஃபுல்லா யூடியூப் பக்கமே போகாத வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸே போடாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்குள்ள என்ன தோணுச்சு என்னன்றது எனக்கே தெரியலங்க. இதுக்கப்புறம் நம்ம இப்படியே இருந்தா ஆகாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம செல் எடுத்து சேனல் ஓபன் பண்ணி பார்த்து இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் 2 வருஷத்துல கொஞ்சம் வந்து நம்ம யூடியூப்ல முன்னேறி அடுத்த லெவலுக்கு போகணும்னா அதுக்கு ஒரு 2 3 கண்டிஷன் இருக்குங்க. அது என்ன கண்டிஷன்னா 4000 வாட்ச் அவர் ஆகணும், 500 1000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கணும். அது நான் சேர்த்து வச்சிருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துல முற்றிலும் வந்து 0 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன புதுசா நம்ம சேனல் ஆரம்பிச்சு புதுசா வீடியோ போட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணணும்ல. அதுக்கு 4000 வாட்ச் அவர் இருந்தா மட்டும்தான் மானிட்டேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3000 வாட்ச் அவர் இருந்தாலே போதும்னு சொல்றாங்கங்க. 3000 வாட்ச் அவர் ரீச் பண்ணாலும் பாத்தீங்கன்னா அந்த 4000 அப்படின்றது ஆனாதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரீச் ஆகும். டாலரும் வரும். மணியும் வந்து நம்ம பார்க்க முடியுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே. இதுக்கப்புறமா நம்ம வீடியோ போடாம இருந்தா நம்ம தோத்துதான் போவோம். எங்க ஃபேமிலில எல்லாருக்குமே வந்து தெரியுங்க. நான் யூடியூப்ல வீடியோ போடுறேன்னு சொல்லி. நம்ம ஒரு விஷயத்த வந்து கையில எடுத்துட்டோம். இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாதியிலே விடக்கூடாது. இதுல கண்டிப்பா ஒரு சக்சஸ காட்டணும்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்து அடுத்ததா நான் யூடியூப்குள்ள வந்து வர ஆரம்பிச்சேங்க. யூடியூப் பத்தி எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. தம்ப்ளைன் வைக்க தெரியாது. வாய்ஸ் ஓவர் குடுக்க தெரியாது. யூடியூப்னா என்னன்னே தெரியாது. யூடியூப்னா நான் வீடியோஸ் ஓப்பன் பண்ணி ஷார்ட்ஸ் பார்ப்பேன். ஷார்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கப்புறம் 2 வருஷம் வீடியோ போட்டு 1 வருஷம் வந்து பிரேக் எடுத்துட்டு 3வது வருஷம் ஷார்ட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ்ன்றது தெரியும். அந்த 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ்ன்றதும் தெரியாதுங்க. அதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னா ஒண்ணு ஒண்ணும் நானே கத்துக்கினேங்க. எடிட் பண்ண கத்துக்கினேன். தம்ப்ளைன் வைக்க கத்துக்கினேன். எல்லாமே பாத்தீங்கன்னா யூடியூப்லயே வந்து பார்த்து யூடியூப்ல வீடியோ போறதுக்கு யூடியூபே பார்த்து நான் கத்துக்கினேங்க. கத்துக்க ஒண்ணு ஒண்ணும் பாத்தீங்கன்னா இப்ப முழுசா வந்து வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், எடிட் பண்றது எல்லாமே வந்து நானே தாங்க பண்றேன். இப்படி எப்படி ஃபர்ஸ்ட் இருந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இப்ப இருக்க போற வரப்போற வீடியோஸையும் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. எப்படி என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க தாங்க சொல்லணும். ரொம்ப விடாமுயற்சி கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாங்க. வீடியோன்றது வந்து பாத்தீங்கன்னா, எந்த நேரம் வீடியோலயே இருக்கிறேன்னு சொல்லி வீட்லயே கூட வந்து சொல்லுவாங்க. "கொஞ்சம் ரெஸ்ட் எடும்மா, எந்த நேரம் நீ வீடியோலயே போட்டுட்டு இருக்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட அதுக்கப்புறமா போடு" அப்படின்னு சொல்லுவாங்கங்க. நான் அதெல்லாம் வந்து கேட்பேன். கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வீடியோ நம்ம ஒரு முயற்சி வந்து நம்ம ஒண்ணு சக்சஸ் ஆகணும்னு நம்ம கால் எடுத்து வச்சுட்டோம். அதுல கண்டிப்பா சக்சஸ் நம்மளுடைய பெஸ்ட்ட குடுக்கணும்னு சொல்லி தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. அப்பவும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகல. சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்துட்டாங்கங்க. 2000 3000 சப்ஸ்கிரைபர் வந்து வந்துட்டாங்க. மானிட்டேஷன் ஆகறதுக்கு வந்து 3000 வாட்ச் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆகலங்க. 3000 கிட்டத்தட்ட நான் கொண்டு வருவேன். இதுக்கு முன்னாடி பார்த்திருந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆயிடும். அப்படியே வந்து குறைஞ்சிடுங்க வாட்ச் அவர். ரொம்ப வந்து கஷ்டமா போயிடும். சரி ஓகே. இதுக்கப்புறம் நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெய்லியும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாரம் ஒரு முறை, மாசம் ஒரு முறை அது போல தாங்க வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெய்லியும் குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றது, ரெசிபி ஏதாவது ஷூட் பண்றதுன்னு சொல்லி டெய்லியுமே வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. டைமிங் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான டைமிங் நம்ம வீடியோ போட்டாதான் வந்து ரீச் ஆகுங்க. அந்த டைமிங் என்னன்னு எனக்கு தெரியாது. அதுலயே வந்து யூடியூப் ஸ்டேட்டஸ்லயே வந்து பார்த்து அப்படி இப்படி அலசி ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு டைமிங் புடிச்சு நான் 11 மணிக்கு வீடியோ போட ஆரம்பிச்சேங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரீச் ஆகல. ஒரு ரீச் ஆச்சு ஆகலன்னு சொல்ல முடியாது. ரொம்பலாம் ஆகலங்க. எல்லா வீடியோஸும் பாப்பேங்க. பார்க்காமலாம் இருக்க மாட்டேன். என்னோட சேனல் பாத்தீங்கன்னா சமையல் பத்தின குறிப்புகள் தான் பாத்தீங்கன்னா என்னோட சேனல்ல நீங்க அதிகமால நான் சமையல் வீடியோ தான் நான் ஆரம்பிச்சதேங்க. அத பத்தி வீடியோ போடுறதுனால வந்து பாத்தீங்கன்னா யாரும் அந்த அளவுக்கு வந்து பார்க்கல, ரீச் ஆகல.
அதே வந்து நான் சமைச்ச சமையலே வேற ஒரு சேனல்ல அவங்க வந்து சமைச்சு போடுவாங்க. அது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரீச் கிடைக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ரீச்சே கிடைக்காது. ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஆனா நம்மளோட வீடியோஸ வந்து பார்க்க மாட்டாங்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் பார்ப்பாங்க, ஷார்ட்ஸ் பார்ப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்குவாங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து எடுத்துட்டோம். ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சுட்டோம். இதுல வந்து நம்ம பாதியில டிராப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கான சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட சேனல் வந்து மானிட்டேஷன் ஆயிடுச்சுங்க. மானிட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அடடா நீங்களும் வந்து யூடியூப்ல பணம் சம்பாதிக்க போறீங்க அப்படின்றதுக்கான அர்த்தம் தாங்க. பணம் சம்பாரிச்சிட்டீங்க அப்படின்றதுக்கான அர்த்தம் கிடையாதுங்க. இப்பதான் நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் ஆயிக்குதுங்க. நிறைய ப்ராசஸ் இருக்குங்க அதுல. நம்ம எடுத்ததும் 3000 வாட்ச் ஹவர் பண்ணிட்டோம், 4000 ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்து பணம் அடுத்த வீடியோல இருந்து நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படியெல்லாம் இல்லைங்க. 3000 4000 வாட்ச் ஹவர் ஆயிட்டு நம்ம யூடியூப்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து போஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி நம்ம மானிட்டேஷனுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எவ்வளவு வியூஸ் ஆனா போட்டோம், வாட்ச் ஹவர் இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர் இருக்கட்டும், அதுக்கான பணம் வந்து வரவே வராதுங்க. இதுக்கப்புறம் மானிட்டேஷன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம போடுற வீடியோஸ்க்கு அதுக்கு எந்த அளவுக்கு ரீச் கிடைக்குது, எந்த அளவுக்கு விளம்பரங்கள் அந்த செல்லுலயே நம்ம பார்த்து இருந்தோம்னா விளம்பரங்கள் எந்த அளவுக்கு பாக்குறாங்க, எவ்வளவு லைக் பண்றாங்க, அதுக்கு தகுந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா பணம் வருங்க. அதனால நம்ம சேனல் வந்து இப்போ வந்து பணமெல்லாம் எதுவும் சம்பாதிக்கலங்க. மானிட்டேஷன் ஆயிருக்கு. மானிட்டேஷன் ஆகி $2 தான் பாத்தீங்கன்னா நம்ம ரீச் சம்பாதிச்சிருக்கிறது. $2 தாங்க. $2 நீங்க எடுக்கலாம்னா எடுக்க முடியாதுங்க. $10 ஆகணும். ஆனதுக்கு அப்புறமா நம்ம பேங்க்ல போய் நம்ம எழுதி கொடுக்கணுங்க. இது மாதிரி எங்களுக்கு டாலர்ல வந்து பணம் வரப்போகுது. அதை வந்து நாங்க எடுக்கணும்னு சொல்லி நம்ம எழுதி கொடுத்துட்டு அவங்க வந்து எல்லாம் வந்து யூடியூப்ல இருந்து நம்மளுக்கு பணம் வரும்னு சொல்லி நம்ம எழுதி கொடுத்து அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப்ல இருந்து நம்ம பணம் சம்பாதிக்க போறோம். அது எழுதி கொடுக்கறதுக்கே பாத்தீங்கன்னா $10 ஆகணுங்க. $10 ஆகி எழுதி கொடுத்து அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா $100 ஆகணுங்க. இந்திய மதிப்புல ஆங்கிலம் இந்த இது அமெரிக்க மதிப்புல வந்து $100 ஆனுங்க. இந்திய மதிப்புல வந்து 8000 இருந்து 9000 வரைக்கும் வருங்க. நீங்க வந்து வேணா செல்லுல கூகுள் கூட போட்டு பாத்துக்கோங்க. அந்த அமௌண்ட் தான் வரும். அதுவும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களே கொஞ்சம் புடிச்சு நம்ம கைக்கு எந்த அளவுக்கு பணம் வரும்ன்றது எனக்கே தெரியாதுங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் வந்து யூடியூப்ல வந்து 4 வருஷம் தொடர்ந்து, ஒரு வருஷம் பிரேக் எடுத்திருப்பேன் உண்மைதான். 3 வருஷம் தொடர்ந்து, இப்ப ரீசெண்டா ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3ல இருந்து 4 ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 1 அப்படி இல்லைன்னா 2 வீடியோஸ் மறக்காம கொடுத்துருவாங்க. எப்படியாப்பட்ட சுச்சுவேஷன் இருக்கட்டும், ஃபங்க்ஷன் இருக்கட்டும்ங்க. நாங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா எங்களுது பெரிய ஃபேமிலிங்க. பெரிய ஃபேமிலி. நம்ம சேனல் வந்து அதிகமா வந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். பெரிய ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வருங்க. அதெல்லாம் அட்டன் பண்ணிட்டே நான் வீடியோ போடுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. குட்டீஸ் இருக்காங்க. 8 பேர் இருக்காங்க எங்க வீட்டுல. அவங்களையும் கொஞ்சம் வந்து நம்ம பார்க்கணுங்க. நம்ம வீடியோ எடுக்கணும்னா அவங்க கொஞ்சம் சத்தம் போடாம நம்மளுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாதான் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவே எடுக்க முடியுங்க. நம்ம வந்து இங்க சமைச்சிட்டே நீங்க சைலண்டா இருங்க, நான் வீடியோ எடுக்கணும் அப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க, குட்டீஸ் வந்து கேட்பாங்கங்க. கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களா இருந்தா கேட்பாங்கங்க. ஒரு 10 வயசு 12 வயசுனா நம்ம சொல்றத அவங்களுக்கு கொஞ்சம் புரியும். புரிஞ்சிருக்கிறத வந்து கேட்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. நம்ம குட்டீஸ் எல்லாம் அப்படி இல்லைங்க. 5 வயசுக்குள்ளதாங்க இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா 8 வயசுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா புரியாது. புரிஞ்சு அவங்க வீடியோ எடுக்குறாங்க. நம்ம சைலண்டா இருக்கணும்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புரியாதுங்க. அதனால பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்துச்சுங்க. ஃபேமிலினா என்னுடைய மாமியார், சிஸ்டர் இன்லாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டா இருந்து அவங்க நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான பொருள் ரெடி பண்ணி தருவாங்க. வீடியோ எடுத்து முடிஞ்சு நம்ம நார்மலா சமைக்கும் போதே பாத்தீங்கன்னா பாத்திரம் இந்த அளவுக்கு சேர்றது இந்த அளவுக்கு வந்து சேர்ந்து போயிடும். குட்டீஸ் இருக்கிற வீட்டுல உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லார் வீட்லயும் குட்டீஸ் இருப்பாங்க. இருந்தும் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கணும், குட்டீஸ மெயின்டைன் பண்ணணும், நம்மளும் வந்து பாத்துக்கணும் அப்படின்றதுனால சாமான் வந்து இவ்வளவு சேர்ந்துருங்க. அதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் இன்லாஸ் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. என் சேனல் இந்த அளவுக்கு வந்து மானிட்டேஷன் ஆயிருக்குன்னா முக்கிய காரணம் என்னோட இன்லாஸ் தாங்க. ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணாங்கங்க. அவங்களுக்கு இந்த டைம்ல வந்து ரொம்ப நன்றி சொல்லியிருக்கிறேங்க. மறக்காம வந்து நான் வீடியோ போட்டா வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறது அவங்கள தாங்க இருக்கும். என்னுடைய சிஸ்டர் இன்லாஸ் அப்படி இல்லைன்னா என்னுடைய மாமியார் மாமனார் அவங்க தாங்க ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்து லைக் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்தா எனக்கு ஃபர்ஸ்ட் லைக் வரும். அது வந்து அவங்க ஃபேமிலி எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பிங்க.
ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. இதோடைய ஹாப்பி மூமெண்ட்ட உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இங்க வந்து நாங்க தோட்டத்துக்கு வந்திருக்கோங்க. எதுக்காக வந்திருக்கோம்னா, இப்போ வந்து காலையில வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேங்க. காலையில 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, குட்டீஸ் லஞ்ச் பாக்ஸ் சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஓணம் ஸ்பெஷல். ஓணம் அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, கேரளால கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல்ன்னு தான் நெனைக்கிறேங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தின வந்து எந்த ஒரு புரிதல், தெரிதல் எப்படின்னா சொல்லலாம். எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச மாரி வீட்ல இருக்கிற பொருள வச்சு ரொம்பவும் சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, சமைச்சு வந்து ஃபேமிலியா சேர்ந்து சாப்பிட்டோங்க. நம்ம நெறைய சமைச்சு சாப்பிட்டாலும், கொஞ்சமா சமைச்சு சாப்பிட்டாலுங்க, ஃபேமிலியா சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதுபோல வந்து காலையில வந்து கொஞ்சம் ஒரு சின்ன விருந்து மாரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சமைச்சு எல்லாருமே வந்து ஹேப்பியா சாப்பிட்டோங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஓணம் ஸ்பெஷல் வீடியோ வந்து சமையல் செய் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல இப்பதான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பா பாருங்க. இதுவரைக்கும் குடுத்த ஆதரவ விட, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே உங்க சப்போர்ட் எனக்கு வேணும்னு சொல்லி இந்த டைம்ல வந்து கேட்டுக்கிறேங்க. என்னுடைய சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரூ. 1 காசு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, அது வந்து நானு இல்லாத ஏழை மக்களுக்கு செலவு பண்ணணும்னு சொல்லி ரொம்பவே நெனைக்கிறேன். செய்யவும் போறேங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, லைவாவும் வரும் நம்ம சேனல்ல. நான் வீடியோவாவும் குடுக்குறேங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேங்க. புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய்.